ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் இப்படி இருக்கேள் சௌக்கியமா? ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம ஒரு 2-3 நாளுக்கு மேலே ஆச்சு நான் வீடியோலாம் வந்து போட்டுட்டு. இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து ஒரு விளாக் மாதிரி தான் வந்து போடுறேன். இன்னைக்கு காலையில் எழுந்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு தூரல் போட்டுகிட்டே இருந்தது. காலையில் எழுந்து நான் எழுந்துக்கும் போதே மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆயாச்சு. எழுந்து வரத்த மேலாக வந்து பெருக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்யவே தண்ணி கண்ணிலாம் ஒன்றும் தெளிக்க முடியல. அதனால சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வேலை ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுட்டு வந்து மாவு அரைக்கிற வேலை இருந்தது. மிஷினில் அதாவது கிரைண்டரில் மாவு வந்து போட்டுட்டு எங்கள் சுதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி விளக்கெல்லாம் ஏற்றிக்கிறேன்னு காலையில் வந்து குளிச்சுட்டு வந்து சுவாமிகிட்ட பூவெல்லாம் வந்து வச்சு விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு இருந்தா. சந்தனத்திரியெல்லாம் வந்து காமிச்சிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு அரைக்கிற வேலை வந்து இருந்தது. நான் இன்றைக்கி மாவெல்லாம் வந்து அரைச்சிட்டு இருந்தேன். அவள் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்ததுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து குளிக்கிற வேலை இருந்ததுனால கொஞ்சம் மாவு அரைக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையவே வந்துருந்தது. அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஊற வந்து வச்சாச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாட்டர்டே சண்டே ஆகும்போது கொஞ்சம் மாவு வந்து அரைச்சி வச்சுருவேன். எப்பயுமே மாவு என் கையில் வந்து இருக்கும். ஏன்னா தோசை தான் சாப்பிட்றது, இவளுக்கும் வந்து தோசை தான் வந்து பிடிக்கும். டிஃபன் வந்து ஜாஸ்தி உப்புமா அதெல்லாம் சாப்பிட மாட்டாள். அம்மா அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோசைன்னா சாப்பிட்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, வயசானவாளாக இருக்கிறவாளுக்கு. அப்போ எப்பயும் மாவு வந்து இருக்கும், முக்கால்வாசி தோசையாக தான் இருக்கும். இப்போ வந்து மாவு வந்து அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ உளுந்து தான் வந்து போட்டிருக்கேன். மாவு வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே வெளியில் போகிற வேலையும் வந்து இருந்ததுனால எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளுக்கு ஒன்று வந்து போடுவேன். நான் எப்பயுமே மாவு உளுந்து நிறையதுனால கொஞ்சம் உளுந்தை வந்து எடுத்து வச்சுட்டு 2 தடவையாக வந்து அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரவா தோசை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா தோசை வந்து நைட்டே வந்து நான் வந்து வாத்தச்சு. நைட்டு ரவா தோசை தான் இருந்தது. அதோட மாவே பாக்கி வந்து இருந்ததுனால அவள் இன்றைக்கி எதுவும் டிஃபன் வேணும்னு சொன்னதுனால இன்றைக்கி நாங்கள் 3 பேர் தான், எனக்கு அம்மா அப்பா தானே. அப்போது அந்த மாவு போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரவா தோசையை வந்து அதே வந்து அதே எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி நைட் டிஃபன். காத்தால டிஃபனுக்கு வந்து அதுதான் இன்றைக்கி. டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு மாவெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் குளித்து என்னோட இந்த வெளி வேலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாமும் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிளான ஒரு சமையல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் ஸ்பெஷல்லே வந்து பார்த்தீங்கன்னா அது அரிசி பருப்பு சாதம் தான் ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து ரொம்ப நாளாக இது வீடியோ வந்து எடுத்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போடவே முடியல. இன்றைக்கி அதை பண்ணிடலாம், கொஞ்சம் வெளியில் போகிற வேலையை இருந்ததுனால இதை வந்து பண்ணிடலாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்புமா ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1/2 டம்ளர் வந்து துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்தது ஒன்று இருந்து அதை வீணாக்க வேணாமல் அதையும் வந்து இதில் போட்டுடலான்ட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்காக கொஞ்சம் வந்து துளி சாதமும் பச்சை பயிரமாக வந்து வேக வச்சுட்டு அதுதான் எனக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா. அதனால் அது வந்து தனியாக வந்து அவளுக்கு வந்து வச்சுருந்தது. கொஞ்சம் பருப்புமா வந்து தனியாக வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போது நெய் தான் வந்து அதுக்கு வந்து விட்டுருக்கேன். நான் தேவையான கடலை அதாவது பருப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். காரப்பொடியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். போடும்போது ஒன்று அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். நெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சொல்ல மறந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டால் போதும், இல்லைன்னா வேண்டாம். நான் ஒரு 4-5 பல்லு தான் பூண்டு இருந்தது, அது வந்து போட்டிருக்கேன். போடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஜீரகம், மிளகு 2மா வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நேரம் நம்ம வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. இப்போ இனி வந்து அடுத்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் வந்து ஒன்றா வந்து போடலான்னு இருக்கேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நானும் வந்து நாளெல்லாம் வந்து வீடியோ போட முடியாதனால என்னோட வீடியோஸ் வந்து இருக்காது. டெய்லி ஷார்ட் வீடியோ போடுறதுனால அது லைட்டாக இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் அப்படி போடுவேன் ஷார்ட் வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு இப்போ அதை நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வெத்த மிளகா எடுத்து வச்சுருந்தோம், அதையும் பச்சை மிளகாவும் வந்து போட்டுக்கிறேன். சின்னதுலேயே வந்து எல்லாமே வந்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம் இது 2மே வந்து போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கிப்போம். இது கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து மெயினாக வந்து தக்காளி தான் வந்து தேவை. புளியெல்லாம் தேவை கிடையாது. இதுக்கு தக்காளி வந்து நல்லா ஒரு பழுத்த தக்காளியாக வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரே ஒரு கிளாஸ் தான் வந்து பண்ணுறதுனால ஒரு 10 பீஸ் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 4 பீஸ் பூண்டு பல்லும் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அது தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி குட்டியாக தக்காளி மாடியிலேருந்து எடுத்தது இருந்தது, அது ஒரு 4-5 தக்காளி தான் வந்து அதை வந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த தக்காளியும் போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்த்து வதக்கின்னு இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வத்தலும் வந்து போட்டுக்கலாம். அப்படி வேணால் சாம்பார் பொடியும் ஒன்று போட்டுக்கலாம் காரத்துக்காக. நான் மிளகா வத்தலும் வந்து போட்டிருக்கேன், காரப்பொடி சாம்பார் பொடியும் வந்து போட்டுருக்கேன். இப்போ தேவையான பொடியெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி வந்து போட்டுருக்கேன். அடுத்து பெருங்காயம், மெயினாக வந்து பெருங்காயம் அவசியம், அதுக்கு பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து உப்பு வந்து போட்டுக்கிறேன். தேவையான அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடியும் வந்து போட்டுக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். மெயினாக வந்து காரம் தான் நல்லாயிருக்கும், இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். அதாவது இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இப்போ சாம்பார் பொடி வந்து போட்டாச்சு.
அதையும் வந்து போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி வேணால் தண்ணி விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் நெய் வந்து விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் வாசனையாக நல்லாவும் இருக்கும். இப்போ ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நெய்யை விட்டு வந்து கலந்துக்கிறேன். இது நல்லா ஒரு ஸ்பூன் நெய்க்கு வந்து விட்டுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து கலந்துப்போம். இப்போ இது கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போத்தக்கனே கொஞ்சம் வந்து வதங்கட்டும். இப்போ இது நல்லா இப்போ வரங்க இது வந்து வதங்கிடுது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசியும் பருப்புமா, அதாவது 1 டம்ளருக்கு ஒரு 1/2 டம்ளர் வந்து 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அளவோ அது கூடுதலாக வந்து எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த அரிசி பருப்பு சாதம் அதாவது அதுவும் வந்து போட்டுட்டு தண்ணியும் வந்து விட்டுக்கிறேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து விட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. 1 டம்ளருக்கு 3 டம்ளர்னு வச்சுக்கோங்க. பருப்பு நான் வந்து கணக்கிலே சேர்த்துக்கல, அரிசி மட்டும்தான் வந்து கணக்கில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு குழைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் விட்டுருக்கேன். கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்கறதுக்கு நல்லாவும் வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் அந்த மாதிரி வந்து இப்போ தண்ணி அளவு அந்த மாதிரி 1க்கு 3 அளவு வந்து தண்ணி வந்து விட்டுருக்கேன். இதில் வந்து இப்போ உப்பு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் எனக்கு கொஞ்சம் உப்பு வந்து தேவைப்பட்டது, நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து போட்டுருக்கேன். மேலாக கொஞ்சம் நெய் வந்து விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி வந்து மேலாக இதில் வந்து இப்போ வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து போடல. இடையில கருவேப்பிலை வந்து போட்டிருந்தேன், அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலை வந்து போட்டுருக்கேன். இப்போ மேலாக வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு நெய்யை விட்டுட்டு கலந்துட்டு இது அப்படியே வந்து மூடிட்டு உங்களோட குக்கருக்கு விசில் தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 விசில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இதை எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வெளியில் போகிற வேலை வந்து இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அது வெளியில் வந்து கிளம்பியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தங்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட தங்கையோட பொண்ணும் பையனும் வந்து இங்கே தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவளுக்காக ஸ்கூலில் புக்ஸ் தரான்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்காக போகலாம் வந்து கிளம்பிட்டேன். கூட அவனும் வந்து தங்கையோட பையனும் வந்து வந்திருந்தான். 2 பேருமா வந்து தான் போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பினோம். காலையிலேருந்து சின்ன வேலையெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு 11 மணி ஆகும்போது நான் வந்து கிளம்பினேன். நானும் அவனுமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து 5th படிக்கிறா. தங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து படிக்கிறான். இப்போ 2 பேருக்கு புக்ஸ் தராங்கன்னு சொல்லி வந்து போயிருந்தோம். அப்போதான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறது. ஸ்ருதியும் வந்து வந்திருந்தா. அப்படியே கொஞ்சம் வெளியிலே போகிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்குற வேலையும் வந்தது, கடைக்கும் போகிற வேலை இருந்தது. நல்லா அப்படியே அதையும் வந்து போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இன்னைக்கு ஒரு 11 மணி அறுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:15 மணி அறுத்த வந்து கிளம்பினோம். ஸ்கூலுக்கும் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளைமேட்டும் ரொம்பவும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. எனக்கு மழை வருமோன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா மழை வந்து வரலை. இன்னைக்கு ஃபுல் டேவும் வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்தது. நியூஸ்ல எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மழை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை வந்து இல்லை. நல்லா இருந்தது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜாஸ்தி வெயிலும் இல்லாதக்கு மழையும் இல்லாதக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ஃபுல் டேவே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. மானம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானும் என்னோட தங்க பையனும் என்னோட பொண்ணு 3 பேருமா வந்து கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்து கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க.
ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே கலைக்கு வந்து கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நவீன அதாவது திருச்சி ரோடு மெயின் ரோடு. இப்போ அங்கே வந்துட்டு அங்கேருந்து கடைக்கு வந்து போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு இங்கே இந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங் தெரியுதுல, இந்த கடையில் தான் நாங்கள் வந்து சாமான்லாம் வந்து வாங்குவோம். திருநாவுக்கரசு கடைன்னு சொல்லிட்டு ஸ்டோரு. இங்கே தான் மளிகை சாமான்லாம் வந்து வாங்குவோம். அங்கேருந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால இந்த கடைக்கு இங்கே வந்துட்டு இங்கேருந்து திருப்பி நாங்கள் வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டோம். இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. இது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வந்து பசியும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாருங்கள் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. நல்லாவே வந்து இருந்தது. ரொம்பவும் குழையவும் இல்லை, ரொம்ப உதிரியாகவும் இல்லாததுக்கு வயசானவாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஸ்கூலுக்கும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து இன்றைக்கி வந்ததுக்கு அதான் வந்து போய்ட்டு வந்து சாப்பிட்டு அம்மா அப்பா வந்து கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் கொஞ்சம் நேரம் வந்து நான் வந்து படுத்துருவேன், ரெஸ்ட் எடுத்துருவேன். ஒரு 3:30 மணி ஆகும்போது தான் எழுந்து காப்பிலாம் குடிச்சிட்டு டெய்லியுமே வந்து வாக்கிங் வந்து போவோம் 5 to 6. இப்போ அதுதான் வந்து இப்போ எழுந்து காப்பிலாம் குடிச்சு வீட்டு வேலையெல்லாம் பெருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டுன்னா அதுக்கப்புறமா வந்து வாக்கிங் வந்து போவோம். இப்போ பார்க்குறது நீங்கள் எங்களோட ரயில்வே ஸ்டேஷனோட அங்கே தான் வந்து பார்க்குறீங்க. இங்கே தான் வந்து நாங்கள் வந்து டெய்லி நடப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வந்து தான் போகும். டெய்லி ஒரு 5:45 ஆகும்போது கரெக்டாக இந்த வண்டி வந்து ட்ரெயின் வந்து வரும். ஒரு 3 வண்டி வந்து ட்ரெயின் வந்து வரும். நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த பக்கம் வந்து போகும். இந்த பக்கம் பாலக்காடு போகிற ட்ரெயின், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற வண்டி அதெல்லாமே வந்து வரும். ஆளுகளும் வந்து இருப்பா. இந்த 2 ட்ரெயின் மட்டும்தான் வந்து இங்கே வந்து நிற்கும். பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து நிற்காது, எல்லாமே வந்து போயிடும். ரொம்ப பக்கத்துலேயே தான் வந்து இருக்கும் எங்களுக்கு, பக்கத்துலேயே. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நாங்கள் வந்து 1 மணி நேரம் வாக்கிங் வந்து போவோம். இல்லை இடையில சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் போடுவேன். ஆனால் சண்டே வந்து நாங்கள் வந்து வாக்கிங் வந்து வர மாட்டோம். டெய்லி வந்து வருவோம் 1 மணி நேரம் 5 to 6. ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரெயின் எல்லாமே அப்படி பார்த்துட்டு நிறைய ஆளுகளும் இருப்பாங்க. நமக்கும் வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ் மாதிரியும் வந்து ஆச்சு. அப்போ நம்ம இடையில ஒரு 1 மணி நேரம் நமக்காக கொஞ்சம் ஒதுக்கணும் இல்லையா நேரம். அப்போ அதுக்காக வந்து 1 மணி நேரம் வந்து வந்துடுவேன் நான். இப்போ இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பாக்கி டைம் அதுக்கப்புறம் தான் நான் என்னோட வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி போடுறது, நைட்டு டிஃபனோட வேலை என்னவோ அதெல்லாமே வந்து பண்ணுறது, அதெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து பண்ணுவேன். இதுலேருந்து லாஸ்ட் இங்கேருந்து இப்படி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தால் அது வந்து 1 கிலோமீட்டர். அப்படியே ஒரு 3 ரவுண்டு வந்து வருவோம். அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து நடந்துருவோம். இதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாத சூழ்நிலை இருந்தால் வர முடியாது. சண்டே கண்டிப்பாக வரமாட்டோம். அன்றைக்கி லைவோட வேலை வீட்டு வேலையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் யாராவது கெஸ்ட்டுகள் யாராவது வந்தால் வர முடியாது. அதனால் இப்படியே வந்து போயிடும். டைம் இருக்கும்போது இப்படி வந்து வர்றது. இப்படி தான் டெய்லி என்னோட நாள் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போகும் என்ன ஏதுங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட ஒரு நாள் வேலையும் இப்படி தான் வந்து ஒரு நாள் வந்து போயிட்டுருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் போகிற வேலைன்றதுனால அது வந்து இதில் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொரு ட்ரெயின் வரது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அடுத்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இட்லி தான். அதோட தான் இன்றைக்கி என்னோட ஃபுல் டே வந்து இன்றைக்கி வந்து இப்படியும் போச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து போடலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். தொடர்ந்து அதெல்லாமே வந்து வரும். அது எல்லாமே வந்து அப்படி பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எப்படி இருக்குன்னு எனக்கே வந்து தெரியும் இல்லையா. அதனால தான் வந்து திரும்ப சொல்கிறது. அதே மாதிரி சண்டே 5 to 6 லைவ் வந்து வரும். தொடர்ந்து நம்மளோட லைவை வந்து அட்டன் பண்ணுங்கள். அது வந்து மாடி தோட்டத்தோட தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.